ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டக்குன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சாதத்துக்கு ஏற்ற உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 சின்ன பட்டை, 3 கிராம்பு, ஒரு சின்ன ஏலக்காய், ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4-5 வரமிளகா, ஒரு கட்டி பூண்டு, ஒரு 3 பீஸ் இஞ்சி, இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் சும்மா லைட்டாக நம்ம வணக்கி ஆட்டுறது தான். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு சும்மா லைட்டாக வணக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் லைட்டாக வணங்கினாவே போதுமானது, ரொம்ப குழஞ்சி வணங்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டு ஆற வச்சு இதை ஆட்டிட்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், நார்மல் மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை அப்படியே வணக்கி விட்டுறலாம். இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் வணக்கி இப்போ ஆற வச்சோம் பார்த்திங்களா, அதை அரைச்சிட்டு வந்து அந்த சாந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு மீடியம் சைஸு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன், ஏன்னா உருளைக்கிழங்கு கருத்து போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ அந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஆட்டின சாந்து தண்ணியும் இதிலே ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ குழம்புக்கு அந்தளவுக்கு தண்ணி கலந்துக்குங்க. தண்ணி கலந்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக குழம்புக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, ஏன்னா நான் வணங்கும் போது தான் போட்டேன். அதனால் லைட்டாக உப்பு போட்டு கலக்கி விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு குழம்பு நல்லா கொதித்து வெந்து வரணும். இப்போ பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம், இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்களா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 உருளைக்கிழங்கு இப்படி குழம்புலையே வச்சு நல்லா நசுக்கி விடுங்க. அந்த குழம்புல அந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம 10 நிமிஷத்தில் டக்குன்னு உருளைக்கிழங்கு குழம்பு வச்சிடலாம். இந்த குழம்பு நீங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே குழம்பு நீங்கள் மத்தியானம் செஞ்சுட்டு நைட்டுக்கு சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எது செஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.